அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக சில இடங்களில் மார்க்க விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம தவிர்ப்போம். நம்ம ஏதாவது சொன்னால், மார்க்க விஷயத்தை சொன்னால் நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மார்க்க விஷயங்களை சொல்கிறத நம்ம தவிர்ப்போம். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை பிற இடத்துல நம்ம சொல்கிறதுக்கு தயங்குறோமோ, அப்பொழுதே நம்ம அந்த கொள்கையை தாழ்வாக நினைத்து விட்டோம், தன்னைத்தானே தாழ்வாக கருதி கொண்டோம் என்பது அதுக்குண்டான பொருளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. நபி தோழர் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் இப்னு மாஜா மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யஹ்கிரன்ன அஹதுக்கும் நஃப்ஸா, உங்களில் எந்த ஒரு நபருமே தன்னைத்தானே தாழ்வாக இழிவாக கருதி கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நபி தோழர்கள்லாம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனுஷன் எப்படி தன்னைத்தானே தாழ்வாக இழிவாக கருதி கொள்ள முடியும் என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க, நீ ஒரு இடத்துல இருக்கிற, அது உன்னுடைய குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், அல்ல சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய இடங்களாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு ஹக்கை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹு தாலா உனக்கு தந்திருக்க, அந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க என்ன நினப்பாங்களோ, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் என்ன நினப்பாங்களோ என்று தவிர்த்து கொள்கிறாய் பார்த்தியா, அதுதான் தன்னைத்தானே தாழ்வாக கருதுவது. மறுமை நாளில் அல்லாஹு தாலா கேட்பான், உனக்கு இந்த இடத்துல இன்னென்ன இடங்கள்லாம் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் தந்தேனே, நீ ஏன் சொல்லலை என கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லுவான், ஃபயக்கூல ஹஷியத்தன் நாசி, மக்களை நான் பயந்தேன், அதனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், அவங்க என்ன நினப்பாங்களோ என்று நான் பயந்தேன், அதனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் என சொல்லக்கூடிய நேரத்தில் மறுமை நாளில் அந்த அடியானை பார்த்து அல்லாஹு தாலா கேட்பானா, மக்களை காட்டிலும் அதிகமாக பயப்பட தகுதியானவன் நான் தானே, நான் என்னத்தானே நீ பயந்திருக்க வேண்டும், நீ என்ன பயந்து அந்த மக்கள்கிட்ட நீ சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹு தாலா மறுமை நாளில் அந்த அடியானிடம் கேட்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. ஒரு உண்மை என்று வரக்கூடிய நேரத்தில் அது நம்ம குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் மார்க்கத்தை எடுத்து வைப்பது நம்மளுடைய கடமை.